முதலாவதாக இந்த விடயம் குறித்து பேசுவதற்கு கிளிநொச்சியிலேயே இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒருவர் நேரடியாக இணைப்பதற்கு நாங்கள் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அவர் இப்பொழுது நேரில் இணைந்திருக்கின்றார். கிளிநொச்சி, அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அமைப்பாளர் வேளம்மாள் லிகிதன் இப்பொழுது தொடர்பில் இருக்கின்றார். மாலை தொடர்பு கொண்ட பொழுது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக கூறினார். வணக்கம் வேளன். வணக்கம். வணக்கம். அதாவது பொதுவாக இந்த கிளிநொச்சி மாவட்டமாக இருந்தாலும் என்ன, வடக்காக இருந்தாலும் என்ன, தேர்தல் குறித்து இப்பொழுது பல விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. நாளாந்தம் வடக்கிலே, குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே வெளிவருகின்ற தமிழ் பத்திரிகைகளாக இருந்தாலும் பல இணையங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலுமே இப்பொழுது தேர்தல் குறித்து நியாயமான தேர்தல் நடக்குமா என்ற ஒரு ஐயத்தை எழுப்பியிருக்கிறார்கள். அண்மையில் உங்களுடைய மாவட்டத்தினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது வீடு வீடாக இராணுவத்தினர் சென்று வாக்குகளை கேட்கிறார்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர, அதாவது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு கேட்கிறார்கள் என்று குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தார். ஆனால் இன்று ஹத்ருசிங்க, யாழ் மாவட்ட தளபதி, வடக்கினுடைய தளபதி என்று தன்னை கூறிக்கொண்ட ஹத்ருசிங்க சொல்லியிருக்கிறார், ஸ்ரீதரன் சொன்னது மாபெரும் பொய்யான குற்றச்சாட்டு, இராணுவத்தினர் மிக கோபமாக இருக்கிறார்கள், மக்கள் சேவைதான் அவர்கள் செய்கிறார்கள் என்று. எனவே தற்போதைய நிலை குறித்து விளக்க முடியுமா இந்த சர்வதேச ரீதியாக இருந்து இணைந்திருக்கின்ற நேயர்களுக்கு? கிளிநொச்சி மாவட்டத்தில் பொறுத்தவரையில் இங்கே தேர்தல் களம் என்பது சூடுபிடித்திருக்கின்றது. கிளிநொச்சியை பொறுத்தவரையில் உண்மையிலேயே அரச வளங்கள் என்பது அல்லது அரசு அதிகாரத்தினுடைய துஷ்பிரயோகம் என்பது மிக அதிக அளவில் இந்த மண்ணிலே பிரயோகிக்கப்பட்டு வருவதைத்தான் நாங்கள் காணுகின்றோம். நீங்கள் கேட்டது போல அந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற தொண்டமான் நகர், கிருஷ்ணபுரம் ஆகிய கிராமங்களிலே இராணுவத்தினர் வீடு வீடாக சென்று அவர்களுக்கு மலசல ஊடகங்களை தருவதாகவும் அதற்கு பதிவுகளை செய்த பின்னர் ஆளும் கட்சியான வெற்றிலை சின்னத்துக்கு வாக்களிக்குமாறும் கேட்டு சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பில் என்னோடு தொடர்பு நேரடியாகவே இந்த சம்பவத்தை அனுபவித்த ஒருவர் நேரடியாகவே எனது முன்னிலையில் கபே என்கின்ற தேர்தல் கண்காணிப்பு அமைப்புக்கு முறைப்பாட்டை கூட செய்திருக்கின்றார். அதை தவிர கிளிநொச்சி பகுதியில் இருக்கின்ற அரசு திணைக்களங்களினுடைய அதிகாரிகள், பாடசாலைகளுடைய அதிபர்கள், கிராம அலுவலர்கள் அனைவரும் ஒரு தேர்தல் ஒழுங்கமைப்பாளர்களாக அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையை காண முடிகிறது. ஏனென்று சொன்னால் அனைவரும் தாங்கள் சார்ந்த நிறுவனங்களினுடைய அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளை ஒன்றாக இணைத்து அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்கான களங்களை அமைத்துக் கொடுக்கின்ற அலுவலர்களாகத்தான் இன்று இந்த மண்ணிலே இருக்கின்றார்கள். இன்னும் மேலதிகமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு அமைச்சினுடைய அரச வளங்களும் இந்த மண்ணிலே தேர்தல்களுக்காக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுடைய சகல வாகனங்களும் இந்த தேர்தல் நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருப்பதை பகிரங்கமாகவே காண முடிகிறது. மற்றொரு விஷயம், பிரதேச சபைகளுக்கு தண்ணீர் தாங்கிகள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த தண்ணீர் தாங்கிகள் அனைத்தும் இப்பொழுது அரசியல் பாவனைக்கு எடுக்கப்பட்டு அந்த தண்ணீர் தாங்கிகளிலே வெற்றிலை சின்னம் பொறிக்கப்பட்டவாறு மக்களுக்கு தண்ணீர் வழங்கி வருகின்ற நிகழ்வுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு பிரதேசங்களிலே இருக்கின்ற பிரதேச சபைகளுடைய அந்த மண்ணிலே இப்பொழுது தேர்தல் நிகழவில்லை. அந்த மண்ணிலே இருக்கின்ற சகல அரச வாகனங்களும் கிளிநொச்சி மண்ணிலே தேர்தல் பிரச்சாரத்திற்காக மாற்றம் செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் ஒரு நீதியான தேர்தல் இந்த மண்ணில் நிகழுமா என்பது குறித்து நாங்கள் மிகுந்த அச்சத்தோடு தான் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் பாடசாலைகளிலும் திணைக்களங்களிலும் அரசியல் கூட்டங்களை நடத்தக்கூடாது என்கின்ற தேர்தல் சுற்றுநிறுவம் இருக்கின்ற போதிலும் கூட உத்திரபுரம் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் அண்மையிலே தன்னுடைய பெற்றோர்களை மிக கட்டாயமாக பாடசாலை கூட்டத்திற்கு வருமாறு அழைத்து அப்போது அந்த கூட்டத்திற்கு இலங்கையுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமிகை அவர்கள் வருகை தந்து வெற்றிலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டதோடு தான் சில உதவிகளை எதிர்காலத்தில் செய்ய இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதே போல நேற்று முன்தினம் கிளிநொச்சியில் இருக்கின்ற ஆளுநருடைய உபசெயலகத்திற்கு இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கிராம அலுவலர்கள், பதவி நிலை அதிகாரிகள் அழைக்கப்பட்டு இரவு அவர்கள் வெற்றிலை சின்னத்துக்கு ஆதரவாக சில பணிகளை ஆற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதோடு அவர்களுக்கு மது போத்தல்களை வழங்கி அந்த இடங்களிலேயே மது வழங்கி அவர்களை அந்த
பாட்டியிலே பங்கு கொள்வதற்கு அவர்கள் அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றனர். அதே போல நேற்று மாலை இந்த கிளிநொச்சியிலே ஏற்கனவே பொன்னம்பலம் வைத்தியசாலை என்று அமைந்திருந்த இடம் தற்பொழுது அரசாங்கத்தினுடைய தேர்தல் செயலகமாக இருக்கிறது. அந்த செயலகத்துக்கு சகல கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் அழைக்கப்பட்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கின்ற 200 பேருக்கு மேற்பட்டவர்கள் அழைக்கப்பட்டு பெண்கள் உட்பட அனைவருக்கும் மதுபான போத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே மஹிந்தானந்த அழுத்கமிக உட்பட ஜனாதிபதியினுடைய புதல்வராக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷ அவர்களும் நேரிலே கலந்து கொண்டு வாக்களிக்குமாறு அந்த கிராமங்களை வெற்றி சின்னத்துக்கு வாக்களிக்க தூண்டுமாறு கேட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான அரச துஷ்பிரயோகங்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே நிகழ்ந்து வருகிறது. அது தவிர இந்த இடங்களிலே நாங்கள் இன்னும் ஒன்றையும் சொல்லக்கூடியதாக இருக்கும். அரசாங்கத்தினுடைய அரசார்பற்ற நிறுவனங்களாக அமைப்புகளாக தொழிற்படக்கூடிய போன்ற நிறுவனங்களினுடைய உதவிகளை இப்பொழுது ஒரு தேர்தல் காலம் என்ற வகையால் நிறுத்தி வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய அந்த உதவிகள் மக்களுக்கான வாழ்வாதார உதவிகள் என்று கூறிக்கொண்டு அரசு சார்பு பாராளுமன்ற உறுப்பினர்களால் மக்களிடம் தங்களால் கையளிக்கப்படுவது போல காண்பிக்கப்படுகின்ற விடயங்கள் இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இது தவிர கோடிக்கணக்கான ரூபாய்களோடு அவர்கள் இந்த மண்ணிலே களமிறங்கி தினமும் பல்வேறு விதமான தேர்தல் காலங்களிலே உங்களுக்கு தெரியும் எந்த உதவிகளையும் அரசு நிறுவனங்கள் அல்லது அந்த தேர்தலை நோக்கி செயற்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு சுற்றறிக்கை இருக்கின்ற போதிலும் கூட இப்பொழுது கூட நான் நினைக்கின்றேன் இந்த கிளிநொச்சியில் அமைந்திருக்கின்ற அரசாங்கத்தினுடைய தேர்தல் செயலகத்திலே மருந்தடிக்கின்ற தெளிகருவிகளை கிராமங்களிலே இருக்கின்ற உற்பத்தி குழுக்களை கூட்டி வந்து அவர்களோடு இப்பொழுது ஒரு கூட்டம் கிளிநொச்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது தவிர இந்த பகுதிகளிலே அண்மை காலமாக ஒரு இனம் தெரியாத இந்த சமூகத்திற்கு பொருத்தமற்ற நபர்கள் ஏராளமானவர்கள் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த மண்ணிலே இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள் என்று மக்கள் ஐயப்படுகின்றார்கள். அவர்கள் பெரும்பாலும் ராணுவ முகாம்களிலே தங்கியிருந்து இந்த பிரதேசங்களிலே பகல் வேளைகளில் நடமாடி திரிவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இறுதியாக நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல் தினங்களிலே இந்த மண்ணிலே ஒரு நீதியானதும் நேர்மையானதுமான தேர்தல் நடைபெறுமா என்கின்ற மிகப்பெரிய அச்சம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரிடமும் மக்களிடம் இருக்கின்றது. குறிப்பாக மக்கள் இந்த மண்ணிலே வாய் திறந்து பேச முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். உண்மையில் அரசாங்க திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் பலர் இந்த தேர்தல் விஷயங்களிலே விருப்பமற்றவர்களாக தங்களை தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவது குறித்து அதிருப்தியுற்றவர்களாக அல்லது தாங்கள் நேர காலத்தோடு ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டு வீடுகளுக்கு சென்று விட வேண்டும் என்கின்ற மனம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். பகிரங்கமாகவே அரசியல் விஷயங்களை அல்லது தேர்தல் விஷயங்களை பேசுவதற்கு அவர்களால் முடியவில்லை. அதுபோல பல மக்கள் அச்சுறுத்தப்படுகின்றார்கள். நாங்கள் கிளிநொச்சியில் வெற்றிலை சின்னம் வெற்றி பெற விட்டால் கிளிநொச்சிக்கான அபிவிருத்திகள் அனைத்தும் தடைப்பட்டுவிடும் என்று கேட்கின்றார்கள். அதை தவிர நேற்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு விடயத்தை கேட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த ஒரு தடவை நீங்கள் அரசாங்க கட்சிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர் மிக மிக வலியுறுத்தி இருக்கின்றார். மக்களிடம் பேசிக் கொள்கின்ற விஷயம் இந்த ஒரு தடவை என்பது இந்த மண்ணிலே வெற்றி பெறுவதற்காக சர்வதேச ரீதியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற போர்க்குற்றங்களில் இருந்து விடுவிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரலை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்தல்களை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று என்ன தோன்றுகின்றது.